எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டெசர்ட்ஸ்ன்னு சொல்கிறப்போ கேக்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கேக் ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் கேக், அதாவது பிரெட் பாதாம் கேக் ஸ்டீம் பண்ணி ஒரு ஸ்டீமரில் வச்சு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேக் செய்ய 2 கப் பிரெட் க்ரம்ஸ் வேணும். அதுக்கு தேவையான அளவு ப்ரௌன் பிரெட் ஸ்லைசஸை மிக்சர் ஜாரில் போட்டு தூள் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 2 கப் ப்ரௌன் பிரெட் தூள், 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 கப் பால் ஊற்றுங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக உருக்கின வெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கேக் கலவை ரெடி. இதை நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்கள் ஸ்டீமரில் வைக்கிற மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டின் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அலுமினியம் இல்லைன்னா நான்ஸ்டிக் டின் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். டின்னோட எல்லா பக்கமும் நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவுங்க. மைதா மாவு போட்டு 4 பக்கமும் டஸ்ட் பண்ணுங்க. டின்னை நல்லா தட்டி எக்ஸஸ் மாவு இருந்தால் அதை எடுத்துருங்க. கேக் கலவையை டின்னில் ஊற்றுங்க. நான் கேக்கை இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டீமரை யூஸ் பண்ணுங்கள். குக்கரில் தண்ணி கொதித்து ஆவி வந்ததும் கேக்கை ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறம் பாதாம் போடுங்க. முன்னாடியே போட்டால் பாதாம் ஸ்லைசஸ் மாவுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வேக வைங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் குக்கரை திறக்காமல் வைங்க. நான் 1 மணி நேரம் ஆற வச்சு எடுத்திருக்கேன். பிரெட் பாதாம் கேக் அருமையாக வந்திருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த அருமையான கேக்கை டீ டைம் ஸ்நாக்காக சர்வ் பண்ணுங்கள். 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அருமையான சூப்பரான பிரெட் பாதாம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ இது நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்ஸ்க்கு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவங்க எல்லாருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.